எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, அடுத்த கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு புதையல் தீவு கதையை தந்தவர். புதையல் தீவா? அது என்ன புத்தகமா இருக்கும்? அது ஒரு ஆங்கில புத்தகம்தான். புதையல் அப்படின்னா என்ன, தீவு அப்படின்னா என்ன அப்படின்னு ஆங்கிலத்துல மொழி பெயர்த்து பாருங்க. மொழி பெயர்க்கிறதுனா என்ன? டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தீங்களா? என்ன புத்தகம் வந்தது? சரி, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாமா? கதைக்கு போலாமா? இங்கிலாண்டோட தென் பகுதியில் கடற்கரை ஓரமாக ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தோட சொந்தக்காரருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ஜிம். சத்திரத்தில் தங்குறவங்க என்ன வேலை சொன்னாலும் அவன் சுறுசுறுப்பாக பண்ணுவான். ஒரு நாள் அந்த சத்திரத்துக்கு வயசான ஒரு பெரியவர் வந்தாரு. அவரு கூடவே ஒரு பெரிய பொட்டியையும் தூக்கிட்டு வந்தாரு. நான் இங்க தங்கணும் அப்படின்னாரு அவரு. சத்திரத்துக்காரரு மேல் மாடியில ஒரு அறைய அவர் தங்கறதுக்காக கொடுத்தாரு. அவர் அங்கேயே மாத கணக்குல தங்கியிருந்தாரு. ஆனா சத்திரத்துக்கு வாடகையே கொடுக்கல, சாப்பிடுறதுக்கும் பணம் கொடுக்கல. சத்திரத்துக்காரருக்கும் அவர்கிட்ட பணம் கேட்கவே பயமா இருந்தது. காரணம், அவர் பார்க்க ரொம்ப கோவக்காரன் மாதிரி இருந்தாரு. எல்லாருக்குமே அவரை பார்த்தாலே பயம். அந்த மனுஷனோட பேர் என்னன்னு அங்க யாருக்குமே தெரியாது. என்ன கேப்டன்னு கூப்பிடுங்க அப்படின்னு தான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தாரு. அதனால எல்லாரும் அவரை கேப்டன் கேப்டன்னே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் வரும்போது ஒரு பெரிய பொட்டி கொண்டு வந்தாருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அத அவர் ஒரு நாள் கூட திறந்ததே இல்லை. ஆனா அந்த பொட்டிய ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வந்தாரு. ஒரு நாள் யாரோ ஒருத்தன் கேப்டனை தேடி வந்தான். அவனுக்கும் கேப்டனுக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்தது. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டையில கேப்டனுக்கு பலத்த காயம், கீழே விழுந்துட்டாரு. வந்தவன் ஓடி மறைஞ்சிட்டான். கேப்டனோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. படுக்கையிலேயே கிடந்தாரு. சில நாள் போச்சு. ஜிம்மியோட அப்பா இறந்துட்டாரு. அவர் இறந்த மறுநாள் கண்ணு தெரியாத ஒரு கூன் விழுந்த கிழவரு சத்திரத்துக்கு வந்தாரு. அவரு இந்த உடல் நலம் இல்லாம படுத்திருந்த கேப்டன் கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு ரொம்ப வேகமா திரும்பி போயிட்டாரு. கேப்டன் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தாரு. உடனே, ஆ, என்ன பெட்டி வேணுமாமே, ராத்திரி 10 மணிக்கு வராங்களாமே, அப்படியானா இப்பவே இந்த இடத்த விட்டு பொட்டியோட கிளம்பணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே படுக்கையை விட்டு எழுந்தாரு. எழுந்தவரு அடுத்த வினாடி தொப்புன்னு படுக்கையில விழுந்தாரு. அவ்வளவுதான், அவரோட மூச்சு நின்னுடுச்சு. அவர் இறந்ததும் ஜிம் தன்னோட அம்மாவை கூப்பிட்டான். 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. நமக்கு இந்த ஆளு நிறைய பணம் தரணுமே, பொட்டியை திறந்து பார்க்கலாம், பணம் இருந்தா நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. பொட்டி சாவிய ஒரு கயத்துல கோத்து அந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த கேப்டன். அந்த சாவியை எடுத்து 2 பேரும் பொட்டிய திறந்தாங்க. பொட்டிக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? பொட்டிக்குள்ள ஒரு புது உடுப்பு. உடுப்புனா என்ன? ட்ரெஸ். ஒரு பழைய கடிகாரம், கொஞ்சம் புகையலை, கொஞ்சம் கிழிஞ்சல்கள், இதெல்லாம் தான் இருந்தது. பணம்? தேடி தேடி பார்த்தாங்க. பணம்லாம் ஒன்றும் இல்லை. அடியில் ஒரு பழைய போர்வை இருந்தது. அம்மா அதை வெளியில் எடுத்தாங்க. எடுத்ததும் அது அடியில் ஒரு பை நிறைய பணம் இருந்தது. வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. பணப்பைக்கு பக்கத்தில் இன்னொரு பையும் இருந்தது. அதோட வாய் பாகம் தச்சு இருந்தது. அந்த பையை எடுத்துக்கிட்டு தான் குடும்ப டாக்டர் கிட்ட போனான் ஜிம். அப்போ அந்த டாக்டரோட அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தரும் இருந்தாரு. டாக்டர் அந்த பைய வாங்கி கத்திரியால அதோட வாய் பாகத்தை வெட்டினாரு. உள்ள ஒரு படம் இருந்தது. அது ஒரு தீவோட படம். 3 பேரும் அந்த படத்தை உத்து உத்து பார்த்தாங்க. சிவப்பு மையில 3 பெருக்கல் குறி இருந்தது. பெருக்கல் குறினா என்னன்னு தெரியுமா? மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? இன்டூ எக்ஸ், அதுதான் பெருக்கல் குறி. ஒரு இடத்துல இங்க புதையல் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த தீவு படத்துக்கு அடியில JF அப்படிங்கிற கையெழுத்தும் இருந்தது. உடனே டாக்டரோட நண்பர் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சந்தேகமே இல்லை, இது கடற்கொள்ளைக்காரனான ஃப்ளிண்ட்டுங்கிறவனோட கையெழுத்து தான். அவன் புதையலை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கிறது தான் இந்த படம் காட்டுது. எப்படியாவது நாம அந்த புதையலை அடையணும் அப்படின்னாரு. ரொம்ப நேரம் புதையலை பத்தியே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டரோட நண்பர், உடனேயே நம்ம புறப்பட்டு போய் புதையலை எடுக்கணும். நான் கப்பலுக்கு ஏற்பாடு பண்றேன். நம்ம எல்லாரும் கடலை கடந்து இந்த தீவுக்கு போவோம். திரும்பும்போது கோடீஸ்வரங்களா திரும்புவோம் அப்படின்னாரு. எல்லாரும் கப்பல்ல புறப்பட்டாங்க. கப்பல் தலைவர், டாக்டர், ஜிம், டாக்டரோட நண்பர்,
அவரோட வேலைக்காரங்க எல்லாரும் கப்பல்ல போனாங்க. அவங்களோட கப்பல்ல வேலை செய்யறதுக்கு சில பேரையும் ஒரு சமையல்காரனையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த சமையல்காரனுக்கு கால் ஒண்ணு இருக்காது. அவன் நொண்டி நொண்டி நடப்பான். கப்பல் புதையல் தீவை நெருங்கிட்டு இருந்தது. அப்போ ஜிம் கப்பலுக்கு ஒரு மூலையில இருந்த பீப்பாய் பக்கத்துல போனான். பீப்பாய்னா என்ன? உங்க அப்பா அம்மாவை கேளுங்க, சரியா? கப்பல் ஊரை விட்டு புறப்படும் போது அந்த பீப்பாய் நிறைய ஆப்பிள் பழங்கள் இருந்தது. பிரயாணத்தும் போது சாப்பிட்றதுக்காக தான் வாங்கி வச்சிருந்தான். ஜிம் பீப்பாய்க்குள்ள எட்டி பார்த்தான். அடியில 1-2 ஆப்பிள் பழங்கள் தான் இருந்தது. ஜிம் பீப்பாய்க்குள்ள குதிச்சு அடியில இருந்த பழங்களை அங்க இருந்துகிட்டே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். கப்பல் ஆடி அசைஞ்சு போனதுனால, தொட்டில்ல போட்டு ஆட்டுறது மாதிரி அவனுக்கு இருந்ததுனால அப்படியே அந்த பீப்பாய்க்குள்ள தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. யாரோ பலமா பீப்பாய் மேல சாயறது மாதிரி இருந்தது. அதிர்ச்சியில ஜிம் முழிச்சுக்கிட்டான். அப்போ ஏதோ பேச்சு குரல் கேட்டுது. உத்து கேட்டான். அது அந்த ஒத்தக்கா சமயக்காரனோட குரல் தான். புதையல் தீவை நெருங்கிட்டோம். டாக்டர் கிட்ட படம் இருக்கு. அதோட உதவியால அவர் புதையலை கண்டுபிடிச்சிருவாரு. புதையலை எடுத்துக்கிட்டு திரும்பும்போது ஊருக்கு போற வரைக்கும் நாம நண்பர்கள் மாதிரி நடிக்கணும். ஊருக்கிட்ட போனவுடனே நாம எல்லாரையும் தீத்து கட்டிடணும். கப்பல் தலைவன், டாக்டரோட நண்பர் ஜிம் எல்லாரையும் கொன்னு கடலுக்குள்ள தள்ளிட்டா அப்புறம் புதையல் நமக்கு தான் சொந்தம். நம்ம 2 பேரும் பணக்காரங்களாயிடுவோம். அந்த ஒத்தக்கால் சமையல்காரனோட பயங்கர திட்டத்தை கேட்டதும் ஜிம்முக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. டாக்டர் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் ஜிம் இந்த சதி திட்டத்தை சொன்னப்போ அவங்களும் திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த துரோகிங்களோட திட்டம் நிறைவேறவே இல்லை. எப்படி அவங்களோட ஆசையில ஜிம், டாக்டர் 2 பேரும் மண்ணை போட்டாங்க, என்னென்ன வீர செயல்களை அவங்க புரிஞ்சாங்க, கடைசியில எப்படி புதையலை கண்டுபிடிச்சு கப்பலுக்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியோட பணக்காரங்களா ஊர் திரும்பினாங்க, இதெல்லாம் சொல்றதுன்னா அது ஒரு தனி புத்தகமாயிடும். அந்த புத்தகம் எது? புதையல் தீவு. நான் ஆரம்பத்தில் உங்களை மொழிபெயர்க்க சொன்னேனே, என்ன பேர் வச்சிங்க? புதையல்னா ட்ரெஷர், தீவுனா ஐலண்ட், ட்ரெஷர் ஐலண்ட். இந்த கதை வெளிவந்ததும் ஆங்கில சிறுவர்கள் எல்லாம் அவங்களுக்கே புதையல் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆசாசையா படிச்சாங்க. படிச்சு படிச்சு சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதை எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறதே ஒரு சுவையான கதை. இந்த மாதிரி கதையை தானே நாம இந்த கதை சொன்னவர் கதை தொடர்ல கேட்டுட்டு வரோம். இந்த கதையை எழுதின ஆசிரியர் பேரு எவ்வளோ பேருக்கு தெரியும்? சபாஷ், சில பேர் சொல்றீங்களே. சரியான பதில் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. RLS அப்படின்னாலே ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அவரு ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளுக்கு ஏற்கனவே லாய்டுங்கிற ஒரு பையன் இருந்தான். ஸ்டீவன்சனுக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிரியம் அதிகம். அவனும் கெட்டிக்காரன். ஒரு நாள் அவன் ஒரு காகிதத்துல எதையோ வரைஞ்சிட்டு இருந்தான். அப்போ ஸ்டீவன்சன் அங்க வந்தாரு. அவர் பின்புறமா நின்னுக்கிட்டு அவன் என்ன வரையறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் பூகோள படம் மாதிரி ஏதோ ஒன்ன வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். பூகோள படமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதை நான் சொல்ல போறது இல்ல. கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவை தான் நீங்க கேட்கணும், சரியா? உடனே ஸ்டீவன்சன் அவன் கையில இருந்த பென்சிலை வாங்கி இப்படியும் அப்படியுமா ஏதோ சில கோடுகளை இழுத்தாரு. அது ஒரு தீவு மாதிரி இருந்தது. அதுல ஒரு மலைய வரைஞ்சாரு. அப்புறம் 3 பெருக்கல் குறிகளை போட்டாரு. கடைசியா புதையல் தீவு அப்படின்னு எழுதினாரு. அவர் இப்படி எழுதினதும் லாய்ட், ஓ எனக்கு தெரியுமே, இதை வச்சு ஒரு கதை எழுத போறீங்க அப்படிதானே அப்படின்னு சொன்னான். ஸ்டீவன்சன் அப்ப எதுவும் சொல்லல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அடுத்த நாள் லாய்ட் அப்படின்னு அழைச்சாரு ஸ்டீவன்சன். லாய்ட் வந்தான். இப்படி உட்காரு, நான் படிக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எழுதுனதை படிக்க ஆரம்பிச்சாரு. கேட்டுக்கிட்டே இருந்தான் லாய்ட். கேட்க கேட்க அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப சுவையான ஒரு கட்டத்துல ஸ்டீவன்சன் கதையை நிறுத்திட்டாரு. பையனுக்கு ஏமாத்தமா போயிடுச்சு. கவலைப்படாத, இதுதான் புதையல் தீவு கதையோட பாகம். நாளைக்குள்ள அடுத்த பாகம் முடிஞ்சிடும், அதையும் உனக்கு படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னிலேருந்து அந்த கதை ரொம்ப வேகமா வளர்ந்தது. முழுசையும் படிச்சதும் லாய்டுக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்னிக்கு லாய்டு சந்தோஷப்பட்டத மாதிரியே பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்க பிற்காலத்துல இந்த கதையை படிச்சு எல்லை இல்லாத சந்தோஷத்தை அடைஞ்சாங்க. ஸ்டீவன்சன் ஸ்காட்லாண்ட்ல 1850 பிறந்தாரு. சின்ன வயசுல அவர் எப்பவுமே ஒரு நோயாளியாவே இருப்பாரு. அதனால பள்ளிக்கூடத்துக்கு சரியா போக முடியல.
அவரோட அறையில உட்காந்து எப்ப பாரு எதையாவது படிச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா கற்பனை உலகுல சஞ்சரிச்சிட்டு இருப்பாரு. உட்கார்ந்திருக்கிற படுக்கைய கப்பலா நினைச்சுப்பாரு. அந்த கப்பல் கடலை கடந்து எங்கெல்லாமோ போற மாதிரி நினைச்சுப்பாரு. அப்போ அவர் கப்பல் தலைவனா இருப்பாரு. வழியில கப்பல் கொள்ளைக்காரங்க வருவாங்க, அவங்களோட சண்டை பலமா நடக்கும். சண்டையில ஜெயிச்சப்புறம் ஒரு தீவுக்கு கப்பல் போகும், அங்க பல விசித்திரங்கள் நடக்கும். இப்படி அவர் கற்பனையில பல காட்சிகள் தோணும். அதை நினைச்சு நினைச்சு அவர் சந்தோஷப்படுவார். சின்ன வயசுல அவருக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன தெரியுமா? கண்ணாமூச்சி தான். நீங்களாம் கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஆனா ஸ்டீவன்சனால வேகமா ஓட முடியாது. அதனால நண்பர்களோட தினமும் அவர் கண்ணாமூச்சி தான் விளையாடுவார். ஏன்னா அந்த விளையாட்டுல வேகமா ஓட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அந்த விளையாட்டுல அவரை மிஞ்ச யாராலையும் முடியாது. செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. ஸ்டீவன்சனோட 6வது பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட அத்தை ஒரு பொம்மை தியேட்டர் பரிசளிச்சாங்க. பொம்மை தியேட்டர்னா என்ன தெரியுமா? பப்பெட் தியேட்டர். அதை வச்சுக்கிட்டு ஸ்டீவன்சன் தினமும் விளையாடுவார். அட்டையில கப்பல், சிப்பாய், வேடிக்கை வேடிக்கையான மனுஷங்க இவங்க உருவத்தெல்லாம் வெட்டுவாரு. அவங்கள மேடையில நிக்க வச்சு நாடகம் நடத்துவாரு. நாடகத்துக்கு வேணுங்கிற கதை, வசனம் எல்லாத்தையும் அவரே தயார் பண்ணுவாரு. இதனால அவரோட கற்பனை ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஸ்டீவன்சனோட தாத்தா கலங்கரை விளக்கு கட்டுறதுல நிபுணர். கலங்கரை விளக்குனா என்ன தெரியுமா குழந்தைங்களா? லைட் ஹவுஸ். பல கலங்கரை விளக்குகளை அவர் கட்டினாரு. அவரை மாதிரியே அவரோட மகனும், அதாவது ஸ்டீவன்சனோட அப்பாவும் கலங்கரை விளக்கு கட்டுற தொழில மேற்கொண்டார். தன்னோட மகனும் கலங்கரை விளக்கு கட்டுற தொழில ஈடுபடுவான் தான் அவரு எண்ணெய்க்கோட்டை கட்டினார். ஆனா அது நிலைக்கல. கற்பனை கோட்டை கட்டின ஸ்டீவன்சனுக்கு கலங்கரை விளக்கு கட்டுறதுல மனசு போல. ஆனாலும் ஸ்டீவன்சன் பெருமையா சொல்வாரு, என் தாத்தா எத்தனையோ கலங்கரை விளக்குகள் கட்டியிருக்காரு, அது எல்லாம் அவரோட நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்வாரு. ஆனா அதை விட நிலையான நினைவு சின்னத்தை ஸ்டீவன்சன் தனக்கு ஏற்படுத்திக்கிட்டாரு. அது அவரோட கதைகள். ஸ்டீவன்சன் உடல்நிலை சின்ன வயசுல மட்டும் இல்ல, எப்பவுமே மோசமா தான் இருந்தது. அடிக்கடி கடல் பயணம் போனா உடம்புக்கு நல்லதுன்னு அவர் நினைச்சார். அது மாதிரியே பல தடவை கடல் பிரயாணம் செஞ்சிருக்காரு. உடல்நிலை எப்படி இருந்தாலும் கதை எழுதுறத மட்டும் அவர் ஒருபோதும் நிறுத்தல. அவர் தாம் பண்ண யாத்திரைகளையெல்லாம் பத்தி சுவையா எழுதியிருக்காரு. தோணி யாத்திரையை பத்தி ஒரு புத்தகம், கழுதையோட செஞ்ச யாத்திரையை பத்தி ஒரு புத்தகம், இப்படி பல புத்தகங்கள். அவர் சிறுவர்களுக்காக எழுதின புதையல் தீவு புத்தகத்துக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சதும் அவர் எழுதின குழந்தை பாடல்கள் புத்தகமா வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த பாடல்களை இன்னிக்கும் ஆங்கிலம் படிக்கிற குழந்தைகள் விரும்பி படிச்சு சந்தோஷப்படுறாங்க. ஸ்டீவன்சன் எதை எழுதினாலும் அதை வெளியிட பல பத்திரிக்கைக்காரங்க காத்துட்டு இருந்தாங்க. அவரோட பேரும் புகழும் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது தான் இதுக்கு காரணம். ஆனா ஸ்டீவன்சன் தான் எழுதினதை கவனமா படிச்சு பார்ப்பாரு. நல்லா இல்லைன்னு நினைச்சா உடனே கிழிச்சு தூக்கி போட்டுருவாரு. ஒரு தடவை அவர் தான் எழுதின ஒரு கதையை தன்னோட மனைவி கிட்ட படிச்சு காட்டினார். அது அவ்வளோ நல்லா இல்லைன்னு அந்த அம்மா சொன்னதும் உடனே அவர் அதை கிழிச்சு போட்டுட்டார். இன்னொரு தடவை ஒரு பத்திரிகை ஆசிரியரோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஒரு கதை எழுதி தரதா ஒத்துக்கிட்டார். அந்த கதைக்கு 40 பவுண்ட் கொடுக்கறதா ஆசிரியர் தெரிவிச்சிருந்தார். கதையை எழுதி முடிச்சதும் ஸ்டீவன்சன் படிச்சு பார்த்தார். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது அமையல. அதனால அதை அந்த ஆசிரியர்கிட்ட கொடுக்க அவர் விரும்பல. ஆனா ஆசிரியருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டாயப்படுத்தி வாங்கி அதை தன்னோட பத்திரிகையில வெளியிட்டார். ஆனா பணம் கொடுத்த போது ஸ்டீவன்சன் அதை வாங்கிக்க மறுத்துட்டாரு. ஆசிரியர் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால 40 பவுண்டுக்கு பதிலா 30 பவுண்ட் வாங்கிக்கிட்டாரு. ஸ்டீவன்சன் 44 ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவர் ஒரு தடவை, நான் இறந்தப்புறம் என்னோட உடலை என் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற மலையில தான் புதைக்கணும்னு சொல்லியிருந்தார். அதுபடியே அவர் இறந்தப்புறம் அவரோட உடல் அந்த மலையில புதைக்கப்பட்டது. அவரோட நூல்கள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. அவரோட பிரசித்தி பெற்ற புதையல் தீவு திரைப்படமாவும் வெளிவந்தது. அந்த கதையில அவர் அறிமுகப்படுத்தின புதையல் தீவை உண்மையான தீவுன்னு நினைச்சு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அந்த கதையில வர பாத்திரங்களையும் அவர் மறக்க முடியாதபடி செஞ்சுட்டாரு. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் தான் அவர் ஆர்வம் காட்டினாரு. அதுல தான் அவருக்கு இன்பமும் கிடைச்சிது. அதோட பயன் இப்போ அவரோட நூல்களை படிச்சு உலகமே பேரின்பம் அடையுது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ட்ரெஷர் ஐலண்ட் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்போ கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நூலகத்துல போய் ட்ரெஷர் ஐலண்ட் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ கிடைச்சதுன்னா அதை வாங்கி கண்டிப்பா படிச்சு பாருங்க. சரியா? இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும்
சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.